தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் சொன்னதுதான், இந்த கட்சி என்றைக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற கட்சி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் வேண்டாம் என்பதை உறுதியாக இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்பாலிக்கா உங்களுக்கு ஒரு அடையாளமாக தொழிலாளர்களின் கலரான அதே காக்கி டிரெஸ்ல தான் இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் என்னைக்கும் தேமுதிக உறுதியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு கேங்மேன் தொழிலாளர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கிட்ட உறுதியாக உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னைக்கு வந்தோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் என்பது மட்டும் கிடையாது. உறுதியாக இப்ப தலைமை கழகத்தில் இந்த முடிச்சோன்னு ஆபீஸ் தான் போவேன். முதலமைச்சருக்கு தேசிய உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக எழுதி முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை உங்களுக்கு முதல் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அப்ப படிக்காதவங்க அப்படியே விட்டுற முடியுமா? ஏன் அவங்க நம்ம தமிழ் சொந்தம் இல்லையா? நம்ம தொப்புள் கொடி உறவு இல்லையா? அதனாலதான் தலைவர் சொன்னாரு, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று. எப்ப சொன்னார்? 2006 முதல் தேர்தலிலே, முதல் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு படிக்காதவர்கள் ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விவசாயம் நெசவு என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு மின்சாரத்துறையில படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த கேங்மேன் தொழிலாளர். இன்னைக்கு படித்தவர்களுக்கே வேலை இல்லைன்றப்போ படிக்காதவர்களுடைய வேலைக்கு படிச்சவங்களை போட்டுறாங்க. இன்னைக்கு கிராஜுவேட்ஸ் பிஎஸ்சி எம்ஏ பிஏ எல்லாம் படிச்சவங்களை எல்லாம் இன்னைக்கு கேங்மேன் தொழிலுக்கு கொண்டு வந்துட்டா, அப்ப படிக்காத தொழிலாளர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு பார்த்தோம்னா வயர்மேன், அதே மாதிரி ரீடிங் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து படிச்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டத்துல இன்னைக்கு தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த மாவட்டத்திலேயே அந்த வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக தர வேண்டும். என்னிடம் ஆபீஸுக்கு வந்த போது நம்ம இந்த நிர்வாகிகள் என்று சொன்னது, இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களை தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரியில இருக்கிறவங்களை எடுத்து கடலூர்ல போடுறாங்க, கடலூர்ல இருக்கிறவங்களை எடுத்து சென்னையில போடுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மின்சாரத்துறையில அந்தந்த தொழிலாளர்களை அந்த மாவட்டத்திலேயே பணி அமர்த்த வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னைக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அவங்களுக்கு பணி அமர்த்தினா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க பார்த்துக்க முடியும். ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துல போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் எப்படி பயணிச்சு போய் பார்க்க முடியும்? இன்னைக்கு குடும்பம் இருக்கு, வைஃபு, குழந்தை, குட்டி, அப்பா அம்மா, வயசானவங்க எவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அவங்களால போய் பார்க்க முடியல. அதனால நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு 10,000 தொழிலாளர்களுக்கு மேல இன்னைக்கு இருக்கீங்க. இங்க ஏராளமானவர்கள் உங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு கவனத்துக்கு, அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தொழிலாளர்களின் பக்கம் நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க மாற்றம் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை சொல்றாங்க, தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க நிலைப்பாடே மாற்றிக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ வெற்றி பெற்று வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். அதை தவறியவர்கள் யாராக இருந்தாலும்
அந்த தொழிலாளர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிச்சயமாக ஒரு நல்ல நாள் வந்து தலைவருடைய ஆட்சி மீண்டும் வந்தால் அந்த ஆட்சி விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான மக்கள் ஆட்சியாக தான் இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து என்னைக்குமே ஏழைகளின் பங்காளர், தொழிலாளர்களின் பங்காளர், தன்னால் முடிந்த உதவியை இறுதி வரைக்கும் மக்களுக்காக செய்த ஒரு தலைவர் கேப்டன் என்பதை நாம யாரும் மறந்துட முடியாது. இன்னைக்கு பார்த்தா ஒரு 70 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நான் பாக்குறேன், எப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் மேல ஏறாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, ஷாக் அடிச்சு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? இன்னைக்கு எத்தனையோ கோரிக்கைகளை நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. உறுதியாக இந்த 25 இருந்து 35 வயசுக்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் கேங்மேன் தொழிலுக்கு நிச்சயமாக எடுத்து படிக்காத இளைஞர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வேலையை தர வேண்டும் என்றதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் உயிர் இழப்புகள் இல்லாத அளவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கவும், இந்த உயிர் இழந்தவர்களுக்கு உரிய தன்மானமும் உங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் இந்த அரசு நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க. மக்களுக்காக ராப்பகல் உழைக்கிற தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட செவிசாய்க்கல என்றால் இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லை என்றால் அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உறுதியா செய்யணும். தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்ற தொழிலாளர்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். எனவே தொழிலாளர் என்னுடைய சகோதரர்களே, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு ரக்ஷாபந்தன் தெரியுமா? ரக்ஷாபந்தன் என்ன? கையில ராக்கி கட்டி எல்லாரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். இது வடக்கத்தியர்களுடைய விழா இருந்தாலும் என் அன்பு சகோதரர்களாக உங்க அத்தனை ரக்ஷாபந்தன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உடன்பிறவா சகோதரர்களாகிய உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்போம். உறுதியாக உங்கள் வாழ்க்கையில ஒளி ஏற்றுவோம் என்று அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி, கேப்டனுடைய வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளாக நான் கூறி உங்களிடமிருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே குடும்பத்தோடு வந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் அண்ணியாக